I respect our. It's a very good channel. It gives a very good news and very good information about the local and about our Pondicherry, Karaikal, Tirunallur, all districts and villages. They cover very nice episodes. Really, I wish them a happy new year. Dear friends, who all watch this channel called Actor Ismail. Okay, this is Actor Ismail YouTube channel. Please press the bell icon, like and subscribe to Actor Ismail YouTube channel. Thank you. Thank you so much, sir. Actor Ismail YouTube channel like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Okay. Hi guys, how are you? நான் உங்க ஆக்டர் சார். நான் எங்க வந்தேன்னா ரமேஷ் ஹோட்டல் லோகேஷ் கேண்டீன்ல தான் வந்திருக்கேன். பாத்தீங்களா லோகேஷ் கேண்டீன் சொன்னோம்னா பிரம்மாண்டமா ஜொலிக்குது. அதான் வந்து இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி ரோட்ல நீங்க வந்து காரைக்கால் திருநெல்வேலி வரும்போது பச்சூர் இருக்கு. பச்சூர் கிட்ட அந்த ஹோட்டல் இருக்குது. ரெஸ்டாரண்ட் வேற லெவலு. இது வந்து காரைக்கால்ல கிடைக்காத ஐட்டம்ஸ் இங்க இருக்குதா, அது என்னன்னு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். அது எப்படி டேஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம ஆக்டர் இஸ்மாயில் யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோல போலாம். Dear friends, please subscribe Actor Ismail of YouTube channel. லோகேஷ் ரெஸ்டாரண்ட்ல போறோம், சாப்பிட போறோம், என்ன சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இது பார்த்துட்டீங்களா தெரியுது. கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. திரும்பி அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக என்னென்ன ஃபுட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். இப்போ வந்து நான் என்ன சாப்பிட்றேன்னா புதினா காரை சிக்கன் கேஎஃப்சி சிக்கன் டீலக்ஸ் ஃபிஷ் டீலக்ஸ் ஜிஞ்சர் கலக்கி மசாலா கலக்கி ரமேஷ் ஹோட்டல் பக்கத்தில் தான் இருக்கும். லோகேஷ் கேன்டீனில் தான் இருக்கிறேன். அவங்க தான் ஃபுட்டு இப்போ ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் வந்து எனக்கு எல்லாமே நான் கேட்டோன்னு நிறைய வச்சுட்டாங்க. எல்லாமே இல்லை பெரிய பெரிய இதுவே பிளேட் வச்சுட்டாங்க. சார் எல்லாம் சாப்பிட முடியாது சார், எனக்கு ஒரே ஒரு பிடிச்சது ஒன்றையும் அது ஒன்றையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். சில்லி எக் ஒன்று கேட்டிருந்தேன். சில்லி எக் ஒன்றையும் நான் பெருசாக வாங்கிக்கிட்டேன். பாக்கி எல்லாம் டேஸ்ட்டு பார்க்குறதா எப்படி இருக்குது அப்படி ரிவ்யூ போட்டு தானே, அதனால் போதும் சார் அப்படின்ட்டேன். புதினா சிக்கன் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ட்டாங்க இந்த ஹோட்டலில். அதனால தான் பார்த்துட்டு இருக்கோம். வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க. ஓகேவா, இப்போ நான் இதுதான் சாப்பிட போகிறேன். இது வந்து எப்படின்னா புதினாவில் வந்து சொந்தமாக அரைச்சி அவங்க மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிட்றாங்க. அதை நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ வாவ் நைஸாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது டேஸ்ட் சொல்லிட்டு. இந்த புதினா வந்து மயக்கத்துக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்களா, அதுதான் புதினா. அது சிக்கன்லாம் சொல்லிட்டு அவங்க எப்படி இருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. கடிச்சோன்னு உள்ள ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது நம்ம மைனஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒண்டர்ஃபுல், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. லோகேஷ் கேண்டீனில் நான் கேள்விப்பட்டதில் வந்து புதினா சிக்கன் செம்ம ஃபேமஸுங்க. நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து புதினா சிக்கன் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டாங்க. அதாவது நான் முதல்ல தான் புதினா சிக்கன் சாப்பிட்டு பார்த்தேன். அடுத்தது என்ன அந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பாஸ் ரொம்ப ஃபேமஸானது. அது நான் வந்து இப்போ வந்து பிஸியாக இருக்கனால அவங்களால போட முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. நான் போட்டு கேட்டேன், வந்துச்சு. திரும்பி அவங்க எடுத்து போயிட்டாங்க. திரும்பி வராங்க, திரும்பி எடுத்து போயிட்டாங்க. அதனால் நான் வந்து பேக் ட்ராப்பில் அவங்களுக்கு காமிக்க எப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் பார்க்குறதுக்கு சாக்லேட் மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோபிஸ்லாம் ஃப்ரெண்டு வச்சிருப்பாங்க, சுற்றி வச்சிருப்பாங்க. அதை பார்த்து எடுத்துனா வந்து சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதோட சேர்த்து நம்ம வந்து எப்படின்னா மைனஸை மிஸ் பண்ணனா அப்படியே ஐஸ்கிரீம் இருக்கு, வெண்ணிலா ஐஸ்கிரீமாக இருக்கும். உண்டு நான் சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணி பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கே சாப்பிட்ணும் போல தோணும். அப்போ எனக்கு எப்படி இருக்கும், இவ்வளோ சாப்பிட்டு அதை மிஸ் பண்ணிட்டுன்னு ஒரு ஃபீல் ஆச்சு. பரவாயில்ல, மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தது என்னன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம். KFC இதில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. கேண்டீனில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுவும் வந்து நான் கேட்டிருந்தேன் ரெண்டுமே. சார் KFC கொடுங்க சார், பெரிய பெரிய ஹோட்டலாக சாப்பிட்ருக்கிறேன், இந்த ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா. அதே மாதிரி தான் மற்றவங்க வந்து கேட்குறாங்க, KFC கொடுங்க எனக்கு எப்படி மாறி ஆயிடுச்சு. சார் KFC தான் எனக்கு ஃப்ரெண்டில் இங்கே வைக்கணும் அப்படின்னா சார் பெருசாக கொடுத்துருங்கன்னா. சார் நீங்கள் சொல்கிறீங்க ஓகே தான், ஆர்டர் வந்துக்கிட்டே கொடுத்துட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்க. அதனால் நான் அதுவும் பேக் ட்ராப்பில் போடுறேன், நீங்கள் பார்த்துங்க. சிக்கன் டீலக்ஸும் இங்கே ஃபேமஸ் தான். நான் அதுவும் உங்களுக்கு பேக் ட்ராப்பில் போகிறேன். சிக்கன் டீலக்ஸ்னா வேற லெவல். அது சாப்பிட்றதுக்கே நம்ம சாப்பிடணும் போல இருக்கும். எப்போடாவது ஒரு கடிக்க மாட்டோமா, எப்போடாவது போய் லோகேஷ் கேண்டீனில் போய் நம்ம சாப்பிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு.
கண்டிப்பாக கிடைக்கும். கிடைச்சுன்னா உடனே கமெண்ட் பண்ணுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து நம்ம என்ன சாப்பிட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, அது காலிஃப்ளவர் பரோட்டா வந்து எங்கே போனால் கிடைக்கும். கண்டிப்பாக இங்கே போய் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மூணு இருக்குங்க. ஆனியெல்லாம் திஞ்சி போகாமல் அது ஃப்ரெஷ்ஷாக ஒரு முழுன்னு ட்ரையாக என்னெல்லாம் இல்லாமல் நல்லா அருமையாக இருக்குது. இது வரைக்கும் எதாவது சாப்பிட்டுருக்கேன். உரப்புலாம் மீடியமாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இது என்ன ஸ்பெஷலிஸ்ட் வச்சுங்களா லோகி ரெஸ்டாரண்ட்ஸில் அவங்களே மசாலாலாம் அரைச்சி ஓனாக பண்ணுறது தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. வெஜிடபிள்லாம் பார்த்து தரமாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து அவங்க பண்ணுறாங்க. சென்னையில் ரமேஷ் அப்படிங்கிறது தான் உரிமையாளர். அது சுரேஷ் அவர் தம்பி, அவரும் என் ஃப்ரெண்டு க்ளோஸ். அதுக்கு நம்ம எல்லாம் சாப்பிட போனால் கொண்டக்கால மசாலா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருவோம். சார் வணக்கம் சார், உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். Good evening, my name is Anand. உங்கள் பிளேஸ் From Bangalore. இப்போ நீங்கள் லோகேஷ் ரெஸ்டாரண்ட் வந்துருக்கீங்க, என்ன சாப்பிடு என்ன ஆர்டர் பண்ணுறீங்க? என்ன Dulux chicken. வாவ், ரொம்ப பிடிக்குமா? Yeah, it's very good. ஓகே ஓகே. இது ஃபர்ஸ்ட் டைமா இல்லை வந்திருக்கீங்க? No, I've come here many times. ரம்யா ரெஸ்டாரண்ட். Ramya restaurant. ரம்யா ஹோட்டல் அண்ட் Restaurant. லோகேஷ் ரெஸ்டாரண்ட். Correct. ஓகே ஓகே ஓகே. திஸ் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சார். திஸ் மை ஃப்ரெண்ட்ஸுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ சொல்லுங்கள். I wish all the people of Karaikal and people who ever come here to Ramya's restaurant a very happy new year 2022. ஓகே ஓகே. கொஞ்சம் 21, 22 எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க மக்கள் சொல்லுங்கள். I wish all the best to everyone of 2022 to be healthy, happy and safe. ஓ, தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you. அடுத்து நம்ம என்ன சாப்பிட போனால் கொண்டக்கால மசாலா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருவோம். இதான் கொண்டக்கால மசாலா. ஆஹா, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. மசாலா சாப்பிட்றதுக்கு நல்லா பெரிய பெரிய கொண்டக்காலையாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. பீனட் மசாலா சாப்பிட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேர்க்கடலை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியனு, அப்புறம் வந்து கேரட்டு, பச்சை மிளகா, அப்புறம் வந்து சாஸ் ஒன்று ஊற்றுறாங்க, லெமன் சாஸ்ன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கேரட் அப்படி இருக்குது. பார்க்குறதுக்கே நமக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து வேர்க்கடலை வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் சும்மாங்க கடையில் வைக்காம வீட்டில் வாங்கிட்டு வருவோமா, அதெல்லாம் அதோட டேஸ்ட்டு பயங்கரமாக அதில் மிஸ் பண்ண. இதோட மிக்சிங்கில் சாப்பிட்டா எப்படி வைப்போம்? ஆஹா, இந்த பச்சை மிளகாவோட அந்த கேரட்டோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது அவ்வளோ நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குங்க. லோகேஷ் கேட்டீங்க வந்துருக்கீங்க சார். நீங்கள் என்ன வாங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள் சார். நான் வந்து ஆந்திரா சிக்கன் வாங்க வந்தேன். சரி சார். ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது. அரைக்கு வந்து இதுமாரி நான் ஒரு ஆந்திரா சிக்கன் சாப்பிட்டதில்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது. டீலக்ஸும் நல்லா இருக்குது. இது ஃபஸ்ட் டைமா சார் நீங்கள்? நான் ஒரு 2 டைம் வந்தேன் சார். ஓகே, எது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப விரும்பி இதுதான் வந்தால் ஆர்டர் பண்ணுறீங்க? உங்கள் நேம் சொல்லுது இல்லையா? திவாகர் சார். என்ன ஊர் சார் நீங்கள்? நம்ம லோக்கல் தான் சார். லோக்கல் எங்கே சார்? இப்போ தர்மபுரம் சார். சார் உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். நேம் ரமேஷ். ஓகே சார். நீங்கள் ரெஸ்டாரண்ட் என்ன வாங்குவீங்க? புதினா 65 அது நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து நம்ம விரும்பி சாப்பிடுவோம். அதனால் சரி, இப்போது எங்கேயுமே இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டாக எங்கேயாச்சும் ஒரு இருக்குதா? இருக்குது சார். அதுக்கு ஒரு எங்கேயுமே கிடைக்கல, இங்கே கிடைக்குது அப்படிங்கிற என்ன இருக்குது? அது இது போட்டாங்க கேரளா இதில் கட்லெட் நம்ம சைவம் நம்ம சூப்பராக அந்த வெஜிடபிள் கட்லெட் பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் ஒரு 2-3 பேர் சொன்னால் நிறைய பேர் கட்லெட் சாப்பிட்டாங்க, நல்லா பக்காவாக இருக்குது. கட்லெட்லாம் பக்காவாக இருக்குது. சூப்பர் சார், சூப்பர் சார். நீங்கள் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது? என்ன சாப்பிடுங்க? புதினா பார்சலும் வாங்கி சொல்லுவீங்க? பார்சல் தான் இது, பார்சல் தான் பார்சல். என்ன ஜாப் பண்ணுறீங்க நீங்கள்? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? ஜேசிபி ஆப்ரேட். சூப்பர். ஒரு நாள் ஜேசிபி எப்படின்னு சொல்லி வீடியோ போய் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மெயினாக அப்போ ஹாப்பி ரம்யாஸ் ஹோட்டலில் வந்து ரொம்ப அருமையாக அந்த கேண்டீன் வந்து நல்லா பக்காவாக இருக்குது. இது சார் இப்போ வந்து அட்வான்ஸ் ஹாப்பி சொல்ல போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, ஃபாரினில் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் சொல்லுங்களா? அந்த மாதிரி சொல்லுங்கள். காரைக்கால் மாவட்டத்துக்கு எல்லாருக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி வெரி ஹாப்பி. அனைவருக்கும் இந்த புது வருஷம் பிறகும்போது இந்த கொரோனாங்கிறது இல்லாத ஒரு புது வருஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே சார். தேங்க்யூ. காலிஃப்ளவர் 65 தான் சாப்பிட போகிறோம். பாருங்கள், காலிஃப்ளவர் 65 எப்படி பார்ப்போம். நம்ம நிறைய பீச்சுன்னா சாப்பிட்ருப்போம், ஆனால் வந்து இங்கே சாப்பிட்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. லோகேஷ் ரெஸ்டாரண்ட்டில் ஆஹா சூப்பராக. நீங்கள் ஹாப்பி நியூ இயர் வரப்போகுது, கண்டிப்பாக நீங்கள் லோகேஷ் ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து இன்னொரு என்னென்னா ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 500க்கு 6-7 ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து அப்படி இருக்கும். 500 கொடுக்குறாங்க.
550 550 ரூபா. நான் கூட 500 ரூபாண்ணே, அவர் ஓனரை தம்பி 550 ரூபா பார்த்துங்க. அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்க வந்து 500 சொன்னீங்கன்னா சார் கூட ஒரு 50 ரூபா தரமாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் தான் அவர் சொல்கிறத பார்த்தா நமக்கு தெரியுது. கண்டிப்பாக நான் அதுவும் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போஸ்டர் போகிறேன். கண்டிப்பாக தமிழ்லேயே அதான் இருக்கும். அதை பார்த்தா நீங்கள் உள்ளே வந்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த ஆஃபரை வந்து நீங்கள் ரம்யாஸ் ஹோட்டல் பக்கத்தில் லோகேஷ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். 65 இருக்குது இங்கே பண்ணுறோம், சிக்கன் 65. இது வந்து லெமனோட மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. வேறு லப்பலாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வாவ், ஆஹா, நான் கேட்ட உடனே நிறைய எனக்கு இஸ்மாயிலே நீங்கள் அது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க நிறையா வச்சாங்க. என்னால் நிறையா சாப்பிட முடியாது. நான் வந்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லி தான் சென்சரை கேட்டேன். மெயினாக இது வந்து சாஸ் இருக்கா ஊற்றுவாங்களா, அது நிறைய மிஸ் பண்ணி ஊற்றிருக்கேன் அந்த முட்டையில். அது நல்லா இருக்குது. அதை தான் அந்த பெரிய பிளேட்டாக வாங்கினேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை நான் ஃபுல்லாக சாப்பிட விட மாட்டேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதேமாதிரி சிக்கன் 65 வந்து லெமனோட நல்லா இருக்குங்க. பாருங்கள், அவ்வளோ சாப்பிட்டுருவேன். அவ்வளோ அருமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆஹா, அவ்வளோ டேஸ்ட்டு. அடுத்து நம்ம வந்து லோகி ரெஸ்டாரண்ட்டில் வந்து உள்ளானுங்க சிப்ஸ் சாப்பிட போகிறோம். அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. இப்போ கோஸில் பாருங்கள். ஆஹா, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு அருமையாக இருக்குங்க. ஆஹா ஆஹா, நல்லா அருமையாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாம் சாப்பிட்டு பார்த்தாச்சு. கனவா மசாலா சாப்பிட போகிறோம். எனக்கு கனவானா உயிர். கண்டிப்பாக என் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும். கனவானா நான் அப்படியே சட்டியில் ஒன்று இல்லாமல் ஆக்கிடுவேன். ஆனால் இங்கே லோகேஷ் ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது. இது எப்படி இருக்குது, டேஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கனவானா எனக்கு அவ்வளோ உயிருங்க. திரும்பியும் சொல்கிறேன், ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ் எனக்கு. இறைச்சியோட கோழியோட எனக்கு கனவா ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க. ஆஹா, சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆஹா, சூப்பராக இருக்குங்க. விரண்டு போல் மாட்டிக்கலாம் போல கனவா, அந்த அளவுக்கு இருக்குது. இருங்க, உள்ளே மாட்டிச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்கு, நல்லா அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு லெவல் இருந்துச்சு எல்லாமே. இது வந்து காலிஃப்ளவர்லேயே கொஞ்சம் 65 மாடலில் போட்டிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது, அதையும் பார்க்குறோம். அது மாதிரி சிக்கன் 65 நேச்சுரலாக சாப்பிட்டோம். இது காலிஃப்ளவர் சிக்கன். சில பேர் வந்து கோழி எல்லாம் பிடிக்காதவங்களா, அவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். இது பஹாடா மாதிரி ஃபீல் கிடைக்குது. வேறு லெவலில் பஹாடா சாப்பிட்ற மாதிரி ஃபீல் தான் இருக்குது. காலிஃப்ளவர்னு வந்து ஃப்ளவர் ஆக்சுவலாக இது சாப்பிட்டா காலிஃப்ளவர் மாதிரி 65 மாதிரி இருந்துச்சு. இது வந்து பஹாடா காலிஃப்ளவர் சொல்லலாம் போகுது. அந்த அளவுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது. நம்ம 100 பீஸ் சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. பீஸ் பொடி மாஸ் தான் பார்க்குறோம். வேறு லெவலில் இருக்குது. இது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பேக் டாப்பில் வீடியோ போடுறேன். இது எப்படின்னா, மீனை வந்து பொரிச்ச மீனை அப்படியே ஸ்ப்ரே பண்ணி எடுத்து அப்படியே செதுக்கி அதுக்கப்புறம் நிறைய பச்சை மிளகா அது ஒரு மசாலா மாதிரிலாம் போட்டு கலக்கி பரட்டி அதுக்கப்புறம் அதை கொடுக்குறாங்க. ஃபிஷ்ஷுனா நமக்கு தெரியும் எப்படி இருக்கும் டேஸ்ட்டு. ஃபிஷ்ஷாக இருந்தால் பயங்கரமாக இருக்கும். அது ஃபிஷ்ஷை பரட்டி கொடுக்கும்போது எப்படிங்கிற மாதிரி டேஸ்ட் வைப்போம். ஆஹா, இல்லைங்க, அது சதை தான். அவ்வளோ சதையை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களாம் எடுத்து இந்த சீப்பர் ஓரத்தில் அமுதமா ஃபிஷ்ஷு அந்த மாதிரியான ஒரு ஃபிஷ் தான் இது. இப்போ அப்படியே சாப்பிடும்போது அந்த ஒரு ஃபீல் தான். சின்ன பிள்ளை சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. கண்டிப்பாக லோகேஷ் ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சாப்பிடுங்க. நான் அது சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் நிறையா சொல்லியிருந்தேன் காஸ்டான ஐட்டம்ஸ் அதுவும் இருக்குது. கண்டிப்பாக ஹாப்பி நியூ இயர் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கே சாப்பிடுங்க. கண்டிப்பாக வாங்கி உங்கள் பார்சல் வாங்கிட்டு போங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே சாப்பிட்டோம். சமையல் லோகேஷ் கேண்டீனுக்கு வாங்க, கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. குறைஞ்ச பட்ஜெட்டு, செம்மையான டேஸ்ட்டு, லெவலு. கண்டிப்பாக விஷ் யூ ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். கண்டிப்பாக ஹாப்பி நியூ இயருக்கு வந்து லோகேஷ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிடுங்க. ஹாப்பி நியூ இயர் அன்றைக்கி நான் வந்து லைவ் போடலான்னு இருக்கேன். ஏன்னா இவ்வளோ சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு இப்போ சாப்பிட்டு வருவாங்க. கண்டிப்பாக அந்த டைமில் அவங்களுக்கு வீடியோ பண்ணலான்னு ஒரு பிளானிங்க. சார் வணக்கம் சார். Vanakkam. Good afternoon. Good evening. Name. My name is Anil Anthony from Bangalore. Super. I stay from Bangalore. I come to Karaikal to my uncle's house. So I am a regular customer of this Ramya restaurant and rooms. And Logos restaurant. I like all type of dishes here. Chili chicken, chicken 65. They are very good cook. They have very good chef. It's advance happy new year. This is my Wish you a happy new year to all my dear friends of Karaikal and Ambagartur. So I am very much happy to see all my friends on happy new year. Yeah. இப்போ 2021 ஆக்சுவலா 2021 22 அதை பத்தி எப்படி மகிழ்ச்சியா இருக்குன்னு டீடைல்ஸ் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு. This year made very critical of losing all my dears and my relatives, friends, everyone by COVID. So next year, by God's grace, everybody will be in good way, in good relation,
and everything will be successful of 2022 year blast. தேங்க்யூ சார் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள்கிட்ட வீடியோ பார்க்குறேன். உங்கள் லைக் இஸ்மாயில் பாய்.